ஒரு ரோபோட் மனிதனை விட வேகமா ஓடி அரை மாரத்தான் உலக சாதனையை முடிச்சிருக்கு. இது sci-fi படம் இல்ல. இது 2026ல உண்மையா நடந்தது. மனிதர்கள் மாதிரி இருக்கிற ரோபோட்ஸ், ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் இப்ப நம்ம வாழ்க்கைக்குள்ள வேகமா நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல அந்த கதையை பார்க்கலாம். முதல்ல அந்த மாரத்தான் கதை. ஏப்ரல் 19ஆம் தேதி பெய்ஜிங்ல ஒரு அரை மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு. அதுல லைட்னிங் என்ற ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் 21 கிலோமீட்டர் தூரத்தை 50 நிமிஷம் 26 வினாடிகள்ல முடிச்சிருக்கு. இது மனித உலக சாதனையை விட கிட்டத்தட்ட 7 நிமிஷம் வேகம். யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே பந்தயத்துல வென்ற ரோபோட் 2 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்துச்சு. ஒரே வருஷத்துல இவ்வளவு முன்னேற்றம். இது ரோபோட்டிக்ஸ் எவ்வளவு வேகமா வளருதுன்னு காட்டுது. இது சீனா மட்டும் இல்ல, அமெரிக்காவோட ஓஸ்டன் டைனமிக்ஸ் தங்களோட புது வட்லஸ் ரோபோட்டை இந்த வருஷம் ஹயோல அறிமுகப்படுத்தினாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வட்லஸ் ரோபோட்ஸ் இப்போ ஆராய்ச்சிக்கு மட்டும் இல்ல, அவை உண்மையான தொழிற்சாலைகளுக்கு அனுப்பப்படுது. ஃபயர்டேன் கார் ஃபேக்டரிக்கும் ஓகல் ஹீ பிளைன்க்கும் இந்த ரோபோட்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதாவது ரோபோட்ஸ் இப்போ ஆய்வகத்தை விட்டு நிஜ உலகத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழுகுது. ஏன் திடீர்னு இந்த ரோபோட்ஸ் இவ்வளவு வேகமா வளருது? காரணம் முன்னாடி ரோபோட்ஸ் ஆகி ஒவ்வொரு அசைவுக்கும் ப்ரோக்ராம் பண்ணணும். ஆனா இப்போ மூலமா அவை தாமா கத்துக்குது, சூழலை புரிஞ்சுக்குது, சமநிலையை பராமரிக்குது. ஓட மூளையும் ரோபோட் ஓட உடம்பும் சேர்ந்தப்போ இந்த அதிசயம் சாத்தியமாச்சு. இது நமக்கு என்ன அர்த்தம்? அடுத்த சில வருஷங்கள்ல ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் தொழிற்சாலைகள்ல, கிடங்குகள்ல, மருத்துவமனைகள்ல வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். ஆபத்தான வேலைகளை ரோபோட் செஞ்சா மனிதர்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல சில வேலைகள் ரோபோட்ஸ் கிட்ட போகலாம். இது ஒரு பெரிய மாற்றம். ஆனா இங்க ஒரு உண்மையை சொல்லணும். ரோபோட்ஸ் ஓட்டத்துல மனிதனை முந்திச்சாலும் அவை இன்னும் சிந்திக்கிறதுல, உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுல, படைப்பாற்றல்ல மனிதனுக்கு வெகு பின்னாடிதான் இருக்காங்க. ஒரு ரோபோட் வேகமா ஓடலாம், ஆனா ஒரு கதை சொல்ல, ஒரு பாட்டு எழுத, ஒரு புது யோசனை உருவாக்க அதுக்கு இன்னும் மனிதன் தான் தேவை. கருத்து என்ன? ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு நல்லதா இல்ல ஆபத்தா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி உலகத்தோட அதிசயங்களை தமிழ்ல தெளிவா தெரிஞ்சுக்க விகோடிஃபைட் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை அழுத்துங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.